வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான மேஜிக் நிறைஞ்ச ஒரு உலகத்துக்கு போக போறோம். ஒரு காலத்துல எல்டோரியா அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான தேசம் இருந்துச்சு. அந்த தேசத்தை பார்க்கறதுக்கே 2 கண்ணு பத்தாது. எங்க பார்த்தாலும் வண்ண வண்ண பூக்கள், வானவில் நிறத்துல அருவிகள், எப்பவுமே பாடிக்கிட்டு இருக்கிற பறவைகள்னு பார்க்க அப்படியே ஒரு டிஸ்னி வேர்ல்டு மாதிரி இருக்கும். இந்த எல்டோரியா தேசத்தோட இளவரசி தான் நம்ம கதையோட ஹீரோயின் இசபெல்லா. இசபெல்லா பார்க்க எப்படி இருப்பா தெரியுமா? அவளோட கண்கள் நீல நிறத்துல கடல் மாதிரி ஆழமா இருக்கும். அவளோட கேசமும் தங்க நிறத்துல காத்துல பறக்கும். அவளுக்கு எப்பவுமே விலங்குகள், பறவைகள் கூட பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். காத்துல பறக்கிற பட்டாம்பூச்சியிலிருந்து காட்டுல இருக்கிற சிங்கம் வரைக்கும் எல்லாமே இசபெல்லாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுலயும் குறிப்பா ஒலிவர் அப்படிங்கிற ஒரு சுட்டித்தனமான அணில் தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இசபெல்லா எங்க போனாலும் அந்த ஒலிவர் அணில் அவ தோள் மேலேயே உட்கார்ந்துட்டு வரும். இப்படி ரொம்ப சந்தோஷமா ஒரு கனவு மாதிரி போய்கிட்டு இருந்த இசபெல்லாவோட வாழ்க்கையில அவளோட 18வது பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு பெரிய இடி விழுந்துச்சு. அன்னைக்கு அரண்மனையில பெரிய விழா நடந்துட்டு இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமா பாடி ஆடி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு வானம் இருங்கிடுச்சு. இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. அரண்மனையோட பெரிய மரக்கதவுகள் டமார்னு திறந்துச்சு. ஒரு பெரிய கருப்பு நிற புகையோட அங்க ஒரு சூனியக்காரி வந்து நின்னா. அவ பேரு மோர்கானா. மோர்கானா அந்த இருண்ட காட்டுல இருக்கிற ஒரு கொடூரமான சூனியக்காரி. அவளுக்கு எல்டோரியா மக்கள் சந்தோஷமா இருக்கிறதே பிடிக்காது. ஏன் எல்லையில இருந்துட்டு எனக்கே அழைப்பு அனுப்பாம இவ்ளோ பெரிய விழா கொண்டாடுறீங்களா? இந்த திமிருக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு கோபத்துல கொந்தளிச்சா மோர்கானா. ராஜா எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரு. என்ன மன்னிச்சிடுங்க மோர்கானா, என் பொண்ண ஒன்னும் பண்ணிடாதீங்க அப்படின்னு காலில் விழுந்து கேட்டாரு. ஆனா அந்த கல் நெஞ்சம் படைச்ச மோர்கானா கேக்கல. அவன் நேரா இசபெல்லா கிட்ட வந்து, இவ்வளவு அழகான இளவரசின்னு தானே உனக்கு கர்வம்? இந்த நிமிஷத்துல இருந்து சூரிய வெளிச்சம் உன் மேல படுற ஒவ்வொரு பகல் நேரத்திலையும் எல்லாரும் பார்த்து அருவருப்பு படுற ஒரு பாம்பா நீ மாறிடுவ. உன்னோட இந்த அழகு அழிஞ்சு தரையில ஊர்ந்துதான் நீ போகணும். இரவு நேரத்துல நிலா வெளிச்சம் படும்போது மட்டும்தான் உனக்கு உன்னோட மனித உருவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்துட்டு ஒரு பெரிய சிரிப்போட அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டா. அன்னையிலிருந்து இசபெல்லாவோட வாழ்க்கை நரகமா மாறிடுச்சு. அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சதும் பட்டு மெத்தையில தூங்கிட்டு இருந்த இசபெல்லா ஒரு தங்க நிற பாம்பா மாறிட்டா. அவளுக்கு அழுகையா வந்துச்சு. ஆனா பாம்புக்கு தான் கண்ணீர் வராதே. அரண்மனையில இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. இளவரசி காணாம போயிட்டான்னு நினைச்சு அரண்மனையே சோகத்துல மூழ்கிடுச்சு. தன்னால பேச முடியாது, தான் யாருன்னு யாருக்கும் சொல்ல முடியாதுன்னு நினைச்சு அந்த பாம்பு உருவத்துல இருந்த இசபெல்லா காட்டுக்குள்ள ஓடி போயிட்டா. ஆனா அந்த சுட்டி அணில் ஆலிவர் மட்டும் அவளை தனியா விடல. அதுக்கு மட்டும்தான் இந்த பாம்பு தான் நம்ம இளவரசி இசபெல்லான்னு தெரியும். பகல் முழுக்க ஒரு மரப்பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்குவா. ராத்திரியில நிலா வெளிச்சம் வந்ததும் மறுபடியும் மனுஷியா மாறி அழுதுகிட்டே இருப்பா. இப்படி பல மாசங்கள் சோகமா போச்சு. ஒரு நாள் பக்கத்து தேசமான சில்வர்லாண்ட சேர்ந்த ராஜகுமாரன் ஆர்த்தர் அந்த இருண்ட காட்டுக்குள்ள வேட்டைக்கு வந்தா. ஆர்த்தர் பார்க்க ரொம்ப கம்பீரமா வாட்ட சாட்டமா ஒரு உண்மையான ஹீரோ மாதிரி இருப்பான். அவனுக்கு ரொம்ப தைரியம், அதே சமயம் மனசு ரொம்ப ரொம்ப சுத்தமானது. யாரு கஷ்டப்பட்டாலும் உடனே போய் உதவி பண்ணுவான். காட்டுக்குள்ள தனியா தன்னோட குதிரையில வந்துட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு பெரிய பயங்கரமான ஓநாய் ஒண்ணு அவனை தாக்க வந்துச்சு. அது சாதாரண ஓநாய் கிடையாது, மோர்கானா உருவாக்கின ஒரு மாய ஓநாய். ஆர்த்தர் தன்னோட வாழை எடுக்க முயற்சி பண்ணா. ஆனா அந்த ஓநாய் அவனை கீழே தள்ளி அவனோட நெஞ்சில பாய போச்சு. சரியா அந்த நேரத்துல ஒரு தங்க நிற பாம்பு வேகமா ஊர்ந்து வந்து தன்னோட வாளால அந்த ஓநாயோட கண்ணுல ஓங்கி ஒரு அடி அடிச்சுது. அது மட்டும் இல்லாம பாம்பா இருந்தாலும் இசபெல்லாவுக்குள்ள ஒரு ராஜவம்சத்தோட மேஜிக் இருந்துச்சு. அவளோட கண்கள்ல இருந்து வந்த ஒரு தங்க நிற வெளிச்சம் அந்த ஓநாய பயமுறுத்தி ஓட வச்சது. தன்னை காப்பாத்தின அந்த தங்க பாம்ப ஆர்த்தர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தான்.
ஒரு சாதாரண பாம்பு எப்படி இவ்வளவு தைரியமா என்ன காப்பாத்துச்சு? இதுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்ச ஆர்த்தர் அந்த பாம்பை கொல்லாம ரொம்ப அன்பா தடவி கொடுத்து தன்னோட அரண்மனைக்கே கூட்டிட்டு போயிட்டான். கூடவே நம்ம ஒலிவர் அணிலும் யாருக்கும் தெரியாம பின்னாலேயே போயிடுச்சு. ஆர்த்தர் தன்னோட அரண்மனையில அந்த பாம்புக்குன்னு ஒரு அழகான பட்டு மெத்த செஞ்சு அதுக்குள்ள ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டான். அன்னைக்கு ராத்திரி வானத்துல முழு நிலா பிரகாசமா வந்துச்சு. ஆர்த்தர் தூங்கிட்டு இருக்கப்போ ஜன்னல் வழியா நிலா வெளிச்சம் அந்த பாம்பின் மேல பட்டுச்சு. அவ்வளவுதான், ஒரு பெரிய மேஜிக் நடந்துச்சு. அந்த பாம்பை சுத்தி ஒரு தங்க நிற புகை வந்துச்சு. அந்த புகை விலகும்போது அங்க பாம்பில்ல, உலகத்திலேயே அழகான இளவரசி இசபெல்லா நின்னுட்டு இருந்தா. சத்தம் கேட்டு முழிச்ச ஆர்த்தர் தான் அறையில ஒரு அழகான பொண்ணு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டான். தன்னோட வாழை எடுத்துக்கிட்டு, நீ நீ யாரு? என் அறையில இருந்த பாம்பு எங்க? நீ எப்படி உள்ள வந்த? அப்படின்னு பதட்டமா கேட்டான். இசபெல்லா கண்ணீரோட, ஆர்த்தர் தயவு செஞ்சு பயப்படாதீங்க, நான் தான் அந்த பாம்பு அப்படின்னு சொல்லி தான் யாரு, மோர்கானா எப்படி அவளுக்கு சாபம் கொடுத்தா, தான் எப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விலாவரியா சொன்னான். அவ பேசி முடிச்சதும் ஆலிவர் அணிலும் வெளியே வந்து அவ தோள் மேல உட்கார்ந்துச்சு. இதையெல்லாம் கேட்ட ஆர்த்தருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. அவனோட கோபம் எல்லாம் மோர்கானா மேல திரும்பிச்சு. இவ்வளவு அழகான இரக்கமான உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? நீ எனக்காக உன் உயிரை பணயம் வச்சு காப்பாத்துன. கவலைப்படாத இசபெல்லா, இந்த சாபத்தை உடைக்க என்ன வழி இருந்தாலும் அதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு அவ கைய பிடிச்சு சத்தியம் பண்ணான். இசபெல்லா சொன்னா, இந்த சாபம் உடையணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஆர்த்தர். முணுமுணுக்கும் காடுகள் அப்படிங்கிற ஆபத்தான காட்டை தாண்டி போனா அங்க ஷேடோ மவுண்டன்ஸ் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலையோட உச்சியில கிறிஸ்டல் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு மாய கல் இருக்கு. அந்த கல்லை எடுத்துட்டு வந்து என் மேல வச்சா மட்டும்தான் இந்த சாபம் உடையும். ஆனா அங்க போறது சாதாரண விஷயம் இல்ல. ஆபத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை இசபெல்லா, உனக்காக நான் எதையும் செய்வேன் அப்படின்னு ஆர்த்தர் உறுதியா சொன்னான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்ட அந்த நிமிஷத்துல 2 பேருக்கும் நடுவுல ஒரு அழகான ஆழமான காதல் மலர்ந்துச்சு. அடுத்த நாள் காலையில சூரியன் வந்ததும் இசபெல்லா மறுபடியும் பாம்பா மாறிட்டா. ஆர்த்தர் அந்த பாம்பை தன்னோட தோள்ல பத்திரமா வச்சுக்கிட்டு ஆலிவர் அணிலையும் கூட்டிட்டு தன்னோட குதிரையில அந்த ஷேடோ மவுண்டன்ஸை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சான். பகல்ல அவங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்கள் மாதிரியும், இரவுல இசபெல்லா மனுஷியா மாறும்போது நிலா வெளிச்சத்துக்கு கீழே உட்கார்ந்து பேசிக்கிட்டு காதலர்கள் மாதிரியும் அவங்களோட பயணம் ரொம்ப அழகாவும் ரொமான்டிக்காவும் போச்சு. போற வழியில முணுமுணுக்கும் காடுகள் வந்துச்சு. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் பேய்கள் மாதிரி உருமாறி இவங்கள பயமுறுத்துச்சு. நீ திரும்பி போயிடு, உன்னால முடியாது அப்படின்னு ஆர்த்தர் காதுல மரங்கள் எல்லாம் முணுமுணுத்துச்சு. ஆர்த்தர் பயந்து போய் நின்னப்போ பாம்பு உருவத்துல இருந்த இசபெல்லா அவனோட கைய சுத்தி ஒரு தைரியத்தை கொடுத்தா. ஆலிவர் அணில் ரொம்ப புத்திசாலித்தனமா வழியில இருக்கிற ஆபத்தான முட்களை எல்லாம் கடிச்சு துப்பி அவங்களுக்கு வழி ஏற்படுத்துச்சு. கடைசியா அவங்க ஷேடோ மவுண்டன்ஸோட உச்சிய அடைஞ்சாங்க. அங்க ஒரு பெரிய இருட்டான கொகைக்குள்ள அந்த கிறிஸ்டல் ஆஃப் லைட் பிரகாசமா ஒரு நட்சத்திரம் மாதிரி மின்னிட்டு இருந்துச்சு. ஆர்த்தர் மெதுவா நடந்து போய் அந்த கல்லை எடுக்க போனா, ஆனா ஹ ஹ ஹ ஹா அப்படின்னு ஒரு கொடூரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அங்க அவங்கள எதிர்பார்த்து மோர்கானா காத்திருந்தா. என் சாபத்தை உடைக்க வந்துட்டீங்களா முட்டாள்களா? இங்கேயே உங்கள அழிச்சு உங்களை என் அடிமைகளா மாத்துறேன் அப்படின்னு கத்துன மோர்கானா தன்னோட மாயக்கோல தரையில அடிச்சா. உடனே தரையிலிருந்து பெரிய பெரிய கருப்பு நிற நிழல் அரக்கர்கள், ஷேடோ மான்ஸ்டர்ஸ் உருவாகி ஆர்த்தர் மேல பாய்ஞ்சாங்க. ஆர்த்தர் தன்னோட வாளை வச்சு ரொம்ப வீரமா சிங்கம் மாதிரி சண்டை போட்டான். ஒவ்வொரு அரக்கனையும் வெட்டி வீழ்த்தினான். ஆனா அரக்கர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஆர்த்தர் ரொம்ப சோர்வாகி கீழே விழுந்துட்டான். ஒரு பெரிய அரக்கன் ஆர்த்தரை கொல்ல வாள ஓங்குனான். அந்த செகண்ட் என்னதான் பாம்பு உருவத்துல இருந்தாலும் இசபெல்லா தன்னோட காதலனை காப்பாத்த உயிரை பணயம் வச்சு காத்துல பறந்து போய் அந்த அரக்கனோட கண்ணுல கொத்தி அவனை அழிச்சா. பாம்பா இருந்தாலும் அவ காதலுக்கு இவ்ளோ சக்தி இருக்கான்னு மோர்கானாவே ஷாக் ஆயிட்டா. இசபெல்லாவோட இந்த காதலை பார்த்த ஆர்த்தருக்கு புது பலம் வந்துச்சு. இந்த நேரத்துல ஆலிவர் அணில் என்ன பண்ணுச்சு தெரியுமா?
ரொம்ப புத்திசாலித்தனமா மோர்கானாவோட கவனத்தை திசை திருப்புறதுக்காக நேரா ஓடிப்போய் மோர்கானா மேல ஏறி அவளோட முடிய பிடிச்சு இழுத்து அவ மூஞ்சில பிராண்டி விட்டுச்சு. மோர்கானா, எலிக்குட்டி விடுடி என்னன்னு கத்துன அந்த சில நொடிகள்ல ஆர்த்தர் முழு பலத்தையும் திரட்டி ஓடிப்போய் அந்த கிறிஸ்டல் ஆஃப் லைட்ட கையில எடுத்தான். அந்த கல்லை எடுத்த உடனே அதிலிருந்து சூரியன் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு வெள்ளை நிற ஒளி வெளியே வந்துச்சு. அந்த தூய்மையான ஒளிய தாங்க முடியாம மோர்கானா, இல்லை, என் சக்தி போகுதே அப்படின்னு கத்திக்கிட்டே அப்படியே கருகி சாம்பலா மாறி காத்துல பறந்து போயிட்டா. அந்த கொகையில இருந்த எல்லா கெட்ட சக்திகளும் அழிஞ்சு போச்சு. ஆர்த்தர் அந்த மாய கல்லை எடுத்துட்டு வந்து அடிபட்டு கிடந்த பாம்பு உருவத்துல இருந்த இசபெல்லா மேல வச்சான். அந்த கல்லோட வெளிச்சம் இசபெல்லா மேல பட்டதும் ஒரு பெரிய மாயாஜாலம். பகல் நேரமா இருந்தாலும் அந்த தங்க நிற பாம்பு மெதுவா உருகி ஒரு தேவதை மாதிரி உலகத்திலேயே மிக அழகான இளவரசி இசபெல்லா முழுமையா மனுஷியா மாறி நின்னா. அவளுக்கு இனிமே பாம்பா மாறுற சாபமே கிடையாது. அவ முழுசா அந்த மரண சாபத்திலிருந்து தப்பிச்சிட்டா. ஆர்த்தரும் இசபெல்லாவும் கண்ணீரோட சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ஆலிவர் அணில் சந்தோஷத்துல அவங்கள சுத்தி சுத்தி ஓடி டான்ஸ் ஆடிச்சு. ஆர்த்தர் இசபெல்லாவை கூட்டிட்டு அவளோட தேசமான எல்டோரியாவுக்கு திரும்ப போனா. பல மாசங்களா காணாம போன தன் ஒரே பொண்ணு சாபம் நீங்கி திரும்ப வந்ததை பார்த்த ராஜா ஆனந்த கண்ணீர் விட்டார். ஆர்த்தர் தன்னோட பொண்ணை காப்பாத்தின வீர கதைய கேட்ட ராஜா ஆர்த்தரை கட்டி பிடிச்சு நன்றி சொன்னார். கொஞ்ச நாள்லயே எல்டோரியா தேசத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு பெரிய டிஸ்னி படத்துல வர்ற மாதிரி ஆர்த்தருக்கும் இசபெல்லாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துல வான வேடிக்கைகள், வண்ண வண்ண மலர்கள், பறவைகளோட பாட்டுன்னு அந்த நாடே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுச்சு. நம்ம ஆலிவர் அணிலுக்கு ஒரு பெரிய நட்ஸ் கேக் செஞ்சு கொடுத்தாங்க. உண்மையான அன்பும் தைரியமும் இருந்தா உலகத்துல எந்த பெரிய இருளையும் சாபத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறத அவங்க உலகத்துக்கு நிரூபிச்சாங்க. ஆர்த்தரும் இசபெல்லாவும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆலிவர் கூட சேர்ந்து பல காலத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.